இப்போ நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ், நம்மளுடைய ஹெச்டி லைன்ஸ் எல்லாம் வந்து கடந்த 2001ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய growth ஆவரேஜாக இருக்கு. இது 15% 20% growth வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய கஸ்டமர் growth இருக்கு, அதாவது எண்ட் யூசர் growth இருக்கு. அதை தக்கன நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth இருக்கான்னு பார்க்கணும்னா நான் தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் மொத்தம் 1910 சப்ஸ்டேஷன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வந்து நம்ம கமிஷன் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2001க்கு முன்னாடி வரைக்கும் 618, அது வரைக்கும் இருந்த சப்ஸ்டேஷன் தான் 618. அந்த 2001ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 259 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது அந்த அதிமுக ஆட்சியில். அதே நேரத்தில் 2006ஆம் ஆண்டுலேருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 289 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணப்பட்டது. 2011லேருந்து 16 வரைக்கும் 263 சப்ஸ்டேஷன்ஸ், 2016லேருந்து 2021 வரைக்கும் 359 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணுச்சு. கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது அதிகமான ரெவன்யூ ஜெனரேஷன் பண்ண ஆண்டு, அதிகமாக கடன் வாங்கப்பட்ட ஆண்டுலையும் 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் கமிஷன் பண்ணப்பட்டுச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், செந்தில் பாலாஜி அசம்பிளியில் சொன்னார், நாங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணணும், அதோட டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுக்குறோம் தனியாக. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணாரு, வேற எதுவும் பண்ணல. இவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு, இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, அதே நேரத்தில் நீங்க இவ்வளவு கடனும் வாங்கியிருக்கீங்க. அதனால இவங்க மொத்தமா அந்த ஆண்டுகள்ல, கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க டீடைல்டா எல்லாமே எந்தெந்த சப்ஸ்டேஷன் வரைக்கும் எங்களால கொடுக்க முடியும் அந்த டேட்டா இருக்கு, மொத்தமா வாங்கிக்கொள்ளலாம். 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இவங்க கமிஷன் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம கடைசியில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பார்க்கலாம். நீங்க மற்றதெல்லாம் டீடைல்டா அதுலேயே இருக்கு, ஏன்னா அதான் பெரிய நம்பர். ஸோ அதில் 2001ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,35,457 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழகத்தில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்க வந்து புதுதாக இன்ஸ்டால் பண்ணான்னு பார்க்குறோம். இதில் கடைசி 2 டென்யூர் பார்த்துக்கலாம். அதாவது 2016லேருந்து 2021 வரைக்கும் 84,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க, புதிதாக ப்ரொக்யூர் பண்ணி கமிஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 2021லேருந்து 2026 வரைக்கும் 99,573. அதான் அதையும் சொன்னார், கரெக்டாக தான் சொன்னார். ஆனால் அதில் அந்த சிபிஐ வழக்கை மிஸ் பண்ணிட்டார். 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆவரேஜும் இதோடைய செலவினங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பார்ப்போம். பட் இந்த ஆவரேஜும் இதான் வந்து நம்ம அந்த ஆண்டுகளில் பண்ணப்பட்டது. மொத்த உள்ள இப்போ கரண்டா தமிழகத்தில் உள்ள மொத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ தான் இந்த ஹெச்டி லைன்ஸு, அப்புறம் ஓஹெச் லைன்ஸு, இதெல்லாம் கிலோமீட்டர் இருக்கு. யூஜி கேபிள்ஸ் இதெல்லாம் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு நம்ம இங்கே தெளிவாக குறிப்பிட்டப்பட்டிருக்கு. இதுலேயும் 2006லேருந்து 2011 தான் வந்து அதிகமாக, அதாவது 68,000. அதுக்கடுத்து 2011-14 53,384, 2016லேருந்து 2021 ஆண்டுகளில் 33,706 கிலோமீட்டர்ஸ் மொத்தம் லே பண்ணிருக்கு. அதே எல்டி லைன் சொல்றோம் நம்ம. அதே 2021 2026 வரைக்கும் 23,179 கிலோமீட்டர்ஸ் வந்து எல்டி லைன்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க. ஸோ இதான் மொத்த இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுலயும் எந்தெந்த ஆண்டுகள் எவ்வளோன்னு குறிப்பிட்டு. நெக்ஸ்ட் போங்க. நம்மளுடைய மொத்த இப்போ அசெட், இப்போ இருக்கிற நம்ம எவ்வளோ அசெட் இருக்குன்னு பார்த்துட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து ஹெச்டி லைன்ஸ்லேருந்து எல்லா லைன்ஸுக்கும், கண்டக்டர்ஸ் எல்லாருக்கும். இதில் எவ்வளோ வந்து பழையது, இப்போ நீங்கள் இந்த துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலே போன சப்ஸ்டேஷன்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தவே முடியாது. ஸோ அதுதான் இன்னைக்கு இங்கே இருக்கிற வல்லுநர்கள், டெக்னீஷியன் சொல்றது. ஸோ அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் 25 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்த முடியாது. ஸோ அது மாதிரி எவ்வளோ வந்து 25 ஆண்டுகளை கடந்ததுன்னு நம்ம பார்த்துக்கோம். சப்ஸ்டேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மொத்தம் 33 கேவியில் 797 சப்ஸ்டேஷன்ஸ்ல 184 சப்ஸ்டேஷன் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டுச்சு. ஸோ இன்னும் நீங்கள் அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் நம்ம முடிகிறப்ப, அப்போ அதாவது 2001 2006 காலகட்டங்களில் போட்ட மேலும் ஒரு சில, அதாவது ஒரு 200-300 சப்ஸ்டேஷன்ஸ், அதுவும் 25 ஆண்டுகளை கடந்துடும். ஸோ அடுத்த 5 ஆண்டுகளில். ஸோ அதே 110 கேவியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 970ல் 449 வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஸோ இதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ல 42,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. 20 ஆண்டுகளை கடந்தாலே அதோடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். 25 ஆண்டுகளை கடந்தது வந்து 42,808 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. அப்போ 20 ஆண்டுகளை கடந்ததுன்னு பார்த்தா இன்னொரு 50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதாவது நம்ம லோடை தாங்க முடியல,
எல்லா இடத்துலயும் கஸ்டமர்ஸ் அதிகரிச்சிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்ல. அந்த ஒரு பழைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்பவும் அதே கெப்பாசிட்டியில் ரன் பண்ண முடியல. இதனால தான் அங்கங்க லோ வோல்டேஜ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்றது, இதை எப்படி சரி பண்றோம் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் போலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கான எவ்வளவு திட்டங்கள் இதை நம்ம இந்த ஆண்டே தொடங்க போறோம். அதாவது எந்தெந்த ரீஜியன்ல இப்ப சென்னை, கோயம்புத்தூர், இதை நம்மளுடைய 12 ஜோன் இருக்கு, 12 ரீஜியன் இருக்கு நம்மளுடைய டிஎன்இபியில். ஸோ அதை வந்து ரிப்பேரும் அப்கிரேடும், ஏன்னா பழைய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய உடனடி கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதற்கு எவ்வளவு மொத்தம் வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8318 கோடி வந்து பழைய சப்ஸ்டேஷன்ஸை புதுப்பிக்கும் பணிகள், அதை ரிப்பேர் பண்ற பணிகளை நம்ம உடனடியாக துவக்க போகிறோம். இதையும் இப்ப முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் போங்க. ஸோ இப்போ ஆன்கோயிங் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 121 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு மொத்தம். அதாவது கடந்த ஆட்சியில் அவங்க அனௌன்ஸ் பண்ண 423 சப்ஸ்டேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 32 கமிஷன் ஆயிடுச்சு, 121 ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கு. அந்த 121ல பார்த்தீங்கன்னா 20 வந்து பழைய 2016-21 ஆரம்பிச்சது, இன்னும் முடிவடையாமல் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதையும் சேர்த்து 121 ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. 270 அனௌன்ஸ்மெண்டா தான் இருக்கு, இன்னும் இடம் ஐடென்டிஃபை பண்ணல. ஃபண்டிங் எல்லாம் இதுல எல்லாம் ஃபண்டிங் எப்படி நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபண்டிங் எல்லாம் வந்து நம்ம லோன்ல தான் அரேஞ்ச் பண்ணி டைப் பண்ணி ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு 270 இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இடமும் ஐடென்டிஃபை பண்ணல. அதையெல்லாம் சேர்த்து இனி வர்ற ஆண்டுகள்ல நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் மீட் எடுக்கிற முதல்ல அந்த ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணுவோம், அது கூட நம்ம புதிய சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கும் பணிகளையும் சேர்த்து செய்வோம். அடுத்த ஸ்லைட்ல ஸோ நம்ம அடுத்த ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போறோம் இந்த 2026-2027. ஏன்னா நம்ம உடனடியாக செய்யற வேலையில நம்ம ஹையரிங்கும் வேலைக்கு எடுக்கிறதும் 15,000 பிளஸ் அந்த 5,000 கேங்மேன் 20,000 பேர் எடுக்கிறோம். அதற்கடுத்து இந்த பழைய சப்ஸ்டேஷன்ஸும் நம்ம வந்து புதுப்பிக்கும் பணிகளையும் நம்ம உடனடியாக துவக்க போறோம். அது இல்லாமல் இந்த வருஷம் 2026-27 ஆண்டுகளுக்குள்ள நம்ம என்னென்ன வேலைகளை துவக்க போறோம்னு பாத்தீங்கன்னா 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக. இதான் வந்து அன்னைக்கு முதல்வர் அறிவிச்சதுல இந்த 15,000 கோடி செலவுல 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக துவக்க போறோம். அதுக்கு லேண்ட் அக்யூசிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, உடனடியாக துவக்கும் பணிகள் தான் இப்போ உடனே இருக்கு. அதே நேரத்தில் இஹெச்பி சப்ஸ்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1056. அதுக்கப்புறம் கடைசியில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம், 60,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இந்த வருஷம் ப்ரொக்யூர் பண்ண போறோம். மீட்டர்ஸ் வந்து 21,70,000 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து 21,512 கோடிக்கு இந்த வருஷம் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைசேஷனுக்காக நம்ம செய்ய போற வேலைகள் இந்த ஆண்டு மட்டும். அடுத்த 4 ஆண்டுகள் என்ன செய்ய போறோம்னு இதுல பார்த்தோம். ஸோ அடுத்த 4 ஆண்டுகளில் 238 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம புதிதாக மேலும் உருவாக்க போறோம். இது இல்லாமல் அடுத்த 4 ஆண்டுகளில் புதிதாக உருவாக்க போறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு இதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா இதை பண்ணாதான் நம்ம அடுத்து வர்ற நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸை நம்மளுடைய கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ நீங்க 4,47,000 டிரான்ஸ்ஃபார்மர், இப்பயே 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட 25,000 பழசு. ஸோ நம்ம முடிவடையும் படத்தில் 1,00,000 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதனால 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸையாவது நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஸ்லைட். ஸோ நம்ம ப்ரொபோஸ்டு சப்ஸ்டேஷன்ஸ் எங்கெங்க பண்ணிட்டு இருக்கோம், இப்போ எங்கெங்க பிளான் பண்ணிருக்கோம், இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதோடைய ஸ்பிளிட் எங்கெங்க வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண போற ப்ரொபோஸ்டு சப்ஸ்டேஷன்ஸ், இந்த ஆண்டு தூங்க போற சப்ஸ்டேஷன்ஸோடைய ஸ்பிளிட் இப்போ இந்த 231 போலாம். அடுத்த ஸ்லைட். அதை 2027 இருந்து அடுத்த 4 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்பிளிட் அப், அதாவது சென்னை, அந்த ரீஜன் வைஸ் நம்ம ஸ்பிளிட் அப், இதுல இடமெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்ட் எல்லாம் நம்ம லோன் டைப் தான் பண்றோம். லோன் டைப்ல இதை எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானிங் மொத்தம் வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல 469 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து உருவாக்கும் பணிகளை நம்ம இப்போதைக்கு திட்டமிட்டு இருக்கோம். தேவைக்கேற்ப அதிகரிக்கணும்னாலும் அப்ப தேவைக்கேற்ப அறிவிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அட்லீஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம வந்து பிளான் பண்றது நம்ம 469 சப்ஸ்டேஷன் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணிருக்கோம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆன்கோயிங் நம்ம வந்து தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ், நம்ம ஹைட்ரல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பல ஆண்டுகளாக 10-15 ஆண்டுகளாக நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அது எப்போ முடிக்கணும், எந்த காலாண்டு, எவ்வளவு திட்டமிடல், ஏன்னா ஒவ்வொரு அரசும் மாறி மாறி வந்த காரணத்தினால், இந்த 5 வருஷம் அந்த 5 வருஷம் மாற்றி மாற்றி வந்த காரணத்தினால் ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதோடைய கண்டினியூட்டி இல்லாமல் போன விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்கள் எண்ணூரில் பார்த்தீங்கன்னா 2013 ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் சுமார் வந்து
9,799 கோடியில் திட்டமிடப்பட்டு ஆரம்பிக்க இப்போ டோட்டல் காஸ்ட் இப்போ அடிஷ்னலாக வந்து 7,252 கோடி தேவைப்படுது அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு. ஸோ அதற்கான பணியும் இப்போ விரைவாக முதல்வர் அன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு விரைவாக முடிக்கும் பணிகளை துவக்கிட்டு இருக்கோம். அதே தான் உடன்குடிக்கும் இப்போ அடிஷ்னலாக வந்து 818 கோடி தேவைப்படுது. அதுவும் 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த ரெண்டு வந்து நம்ம ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடிபிஎஸ் நம்ம இங்கே தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து திட்டமிடப்பட்ட போது 6,380 கோடியில் திட்டமிடப்பட்டு அதில் வந்து 2,871 கோடி செலவுகள் செஞ்சு கடந்த 2 வருஷமா அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஃபீசிபிலிட்டி இல்லை, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இது வரைக்கும் அதில் செலவு செஞ்சது மட்டும் 2,871 கோடி செலவு செய்து அப்படியே கிடப்பில் விட்டு விட்டார்கள். ஸோ அதை நம்ம எக்ஸ்பர்ட்டை வச்சு அசஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த உப்பூர் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம். உப்பூரும் அதே மாதிரி தான் 2010 அந்த திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது. 12,778 கோடி செலவில் திட்டமிடப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5,920 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக 2021 அது ஸ்டாப்ட் இல்லை, தப்பா இருக்கு. அது 2021 அது வந்து கிடப்பு, அதுல இருந்து அப்படியே கிடப்புல கிடக்கு அந்த உப்பூர் பிளான்ட். 5 ஆண்டுகளாக எந்த வேலையும் செய்யல, 5 ஆண்டுகள் அப்படியே கிடப்புல இருக்கு. ஸோ இதையும் முதல்வர் அசஸ் பண்ணி அன்னைக்கு ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு உடனடியாக இதையும் முடிக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணியாச்சு மக்களோட வரி பணத்தை எடுத்து. அந்த உப்பூருக்குலாம் வந்து கேட்ட வரைக்கும் அதுக்கு வாங்கின கடனும் செலுத்தப்பட்டு விட்டுச்சான். வாங்கின கடனையும் செலுத்தியாச்சு, ஆனால் அது அனைத்தும் அப்படியே கிடப்பில் போட்டு ஒரு ஓரமாக போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு வாங்கின கடந்த 5 ஆண்டுகள் இவங்க வாங்கின கடன், இவங்க இன்க்ரீஸ் பண்ண ரெவன்யூ, இது எதுலையும் இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்களா? இல்லை. அடுத்து போங்க. ஸோ கடந்த இதில் ஹைட்ரல் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன இப்போ பம்ப் ஸ்டோரேஜ்லாம் நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா பீக் ஹவர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறது. அதுவும் வந்து 2016-21 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த குந்தா ப்ராஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் திட்டமிடப்பட்டு எவ்வளோ அடிஷ்னல் ரெவன்யூ இப்போ தேவைப்படுது இப்போ இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கும். ஸோ இதெல்லாம் விரைவாக இந்த ஆட்சி காலத்தில் முதல்வரும் உத்தரவிட்டிருக்கார். சீக்கிரமாக முடிச்சு நம்ம துவக்கம் பணிகளில் இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் விரைவாக ஆய்வு செய்து அடுத்தடுத்த கட்டத்தில் சீக்கிரமாக முடிக்கிற வேலையில் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். அடுத்தது போங்க. ஸோ இதில் ப்ரீவியஸில் இருக்கும். ஸோ இந்த 2லையும் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக எந்த புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கலை. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது ஹைட்ரல் தெர்மல் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா, இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா? எதுவும் புதிதாக ஆரம்பிக்கப்படவில்லை. எதுவும் புது அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. எல்லாம் ஐடென்டிஃபைடோட இருக்கு. பிஓ ரிலீஸ் பண்ணியிருக்கு. எந்த இதுவும் புதிதாக துவங்கப்படல. அடுத்தது போகலாம்.